Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். இந்த ஊறுகாய் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஊறுகாய் 1 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டே போகாது. வாங்க இப்போது தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு 10 தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது அப்படியே வேகட்டும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்காட்டி நம்ம தக்காளிக்கு போட வேண்டிய ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். வெந்தயம் ஒரு 3/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகும் எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆறின உடனே அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு தண்ணியே நம்ம எதுவுமே ஊற்றலை. அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியிலே தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பவுட்ரை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடர், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வற்றட்டும். வற்றி நல்லா சுருண்டு வரட்டும். ஸோ சிம்லேயே வச்சு வேக வைப்போம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்றேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும் இல்லைங்களா, அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எதுக்கு சேர்க்குறோன்னா, அந்த புளிப்பு இதெல்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் பேலன்ஸ்ட் ஆகி வரும். அதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாலாம் இருக்காது, ஏன்னா நம்ம மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கறனால கரெக்டாக இருக்கும். இப்போ ஊறுகாவை தாளிச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு ஒரு 4-5 பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அந்த பூண்டோட பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் அந்த தக்காளி ஊறுகாய்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் கடைசி அதை தாளித்து விட்டுக்கிறோம். இப்போ தாளிச்சதை இந்த ஊறுகாய் கூட சேர்த்துடலாம். அட்டகாசமா நமக்கு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.